ஜேர்பாவில் முதல் நாள் இரவு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு தனியே ரோட்டால நாங்கள் புக் பண்ணின வீட்டுக்கு நடந்து வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல எங்களோட வீடு இருந்தது. கடற்கரைக்கு அருகில தான் இந்த ஊர் இருக்குது. மழை வேற பெய்ய தொடங்கிட்டது. நாங்கள் வந்து இறங்கி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள மழை பெய்ய தொடங்கிட்டது. மழைக்குள்ளதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களை ஒரு ஆள் கொண்டு விட்டவர் சாப்பிடறதுக்கு. திரும்பி நடந்து வர வேண்டிய கட்டாயம். இரவு கிட்டத்தட்ட 8:30. ஆனால் எங்களுக்கு ஒரு 12-1 மணி மாதிரி அந்த வீதி இருந்தது. போக்குவரத்து சரியான குறைவு. சில நேரம் வெள்ளிக்கிழமை என்றபடியா லீவு நாள் என்றபடியால் கூட இந்த போக்குவரத்து குறைவா இருந்திருக்கலாம். சனி ஞாயிறு கூட இப்படித்தான் அந்த ரோட் இருந்தது. முதல் நாள் துனிசி என்ற நாட்டில ஜேர்பா என்ற தீவுல தனிய நாங்கள் நடந்து வாரம். பயம் இருந்ததுதான், ஆனாலும் துணிச்சலா நடந்து வந்தோம். கள்ளர் வருவாங்கள் என்ற பயத்தை தாண்டி ரோட்ல இருக்கிற நாய்கள் எங்களை கடிக்காம இருந்தா காணுமென்று கையில கல்லுகளையும் எடுத்துக்கொண்டு வந்தோம். ஏன்னு சொன்னால் நாய்கள் எல்லாம் எங்களை பார்த்து குலைக்க தொடங்கிட்டது. நல்ல வேளை ஒரு நாயும் எங்களுக்கிட்ட வரையில. போறதெல்லாம் நாய் என்றதாலேயோ என்னமோ தெரியாது, அந்த நாய்கள் எங்களை பார்த்து பயந்து தூரத்துல நின்று குலைச்சு கொண்டு இருந்தது. வீட்டை வந்தா வீட்டு வாசல்ல லைட் இல்ல. என்னண்டு வீட்டுக்குள்ள வர போறோம்னு தெரியாமல் டோர்ச் அடிச்சு கதவை திறந்து உள்ளுக்கு வந்தால் ஸ்விம்மிங் பூல கண்டோன்னு எங்களோட வண்டுகள் எல்லாம் இப்பவே இறங்கி குளிக்க போறேன்னு சொல்லி துடிச்சு கொண்டு என்கிட்ட பேச்சு வாங்கினது மட்டுமல்லாமல் குதிச்சு குளிச்சும் விளையாடிட்டாங்க. விளையாடின பிறகுதான் தெரிஞ்சுது அந்த மழை குளிர் அதுக்குள்ள எப்படி குளிர்ந்து போயிருந்ததுன்னு சொல்லி நல்ல குளிரோட வந்து நாங்கள் படுக்க வேண்டிய ஆயிட்டுது. துனிசியா நாட்டில் முதல் ஹீட்டர் போட்டு படுத்த ஆக்கள் நாங்களா தான் இருப்போம் நினைக்கிறேன். துனிசியா நாட்டு ஆக்கள் சொல்லிச்சுன்னா நாங்கள் யாருமே ஹீட்டர் போட்டு படுக்கிறேன். நாங்கள் 31 செல்சியஸ்ல ஹீட்டர் போட்டு படுத்தாலும் கூட ஆனால் எங்களுக்கு குளிர் விட்டு போகையில சரியான குளிர். 31 என்றது அவைண்ட ஹீட்டர் கணக்குக்கு சரியான குறைஞ்ச ஹீட். எங்களுக்கு தான் குளிர் தாங்க இல்லாமல் நாங்கள் பெட்ஷீட்டையும் எடுத்து போட்டுக்கொண்டு ஹீட்டரையும் போட்டுக்கொண்டு அந்த இரவை கழிச்சோம்.